ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலையும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஆப்பிள் ஃபோன் தயாரிக்கிறதுக்கு 25% டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காலேயே இதை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் பண்ணியிருக்காரு. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும். அதுவும் இல்லாத யூஎஸ் மார்க்கெட், அது இல்லாத நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே அடிப்படுன்ற ஒரு அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்தது ஜிந்தால் ஸ்டீல்ஸ்ல வந்து ஹாட் ரோல்டு காயில் அண்ட் கோல்ட் ரோல்டு காயில்ட்டு ரெண்டு இது புதுசா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் மூலியமா மாரிஸ் கேரேஜ் கம்பெனி, கார் கம்பெனி, அதே மாதிரி டெஸ்லா கார் கம்பெனி அவங்களுக்கெல்லாம் அதை சப்ளை பண்றாங்க. இதனால என்ன வேணா அவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களுடைய growth இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி செபி வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர்ஸுக்கு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல 49% டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு கடினமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட். தேங்க்யூ.